ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபாவும் நானும். ஆக்சுவலி போன பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நிறைய பேர் நல்லா இருந்தது. செம்ம சாயி, உண்மையிலேயே அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால், நம்ம உள்ளே நுழையும் போது இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னலாம் இமேஜினேஷனில் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஷாமாவுக்கு கூட அந்த மாதிரி ஒரு இது நடக்கும். நான் உனக்கு முன்னாடி இருப்பேன்னு பாபா சொல்லுவார். அங்கே போகும்போது பாபாவோட ஃபோட்டோகிராஃப் இருக்கும். அவரை வந்து காசியில் ரிசீவ் பண்ணுவார் பாப்குட்டி. அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தானே அவளுக்கும் நடந்திருக்கு இல்லையா? சான்ஸே இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது அகிலா சாய் சொன்னா பார்த்தீங்களா, உங்களுக்கு மட்டும் நடக்கிறது எல்லாமே எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னால், ஆனால் அவளுக்கு நடந்த மிராக்கிளை நீங்கள் கேட்டீங்கன்னா சான்ஸே இல்லை சாய். அதை நீங்கள் முதல்ல கேளுங்க. ஓம் சாய்ராம், ஜோதி சாய். நான் தான் அகிலா பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் போன வாரம் வந்து ஹரிகர புத்திர யாகத்தில் நான் கலந்துட்டேன். அப்போது அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து 2 நாள் முன்னாடி டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தா, அவருக்கு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஆக்சுவலாக சனிக்கிழமை அன்றைக்கி நானும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது. அவர் மட்டும் ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டார். நான் அப்போ தான் ஜஸ்ட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இவரோட பேர் வந்து சங்கல்பத்தில் சொல்லின்னு இருக்கா. இவரோட பேர் பாலசுப்ரமணியன்னு பேர். அப்போ வந்து சொல்லின்னு இருக்கா. சொல்லின்னு இருக்கும்போது ஒரு 10-15 நிமிஷம் கழித்து எனக்கு பார்த்துடலாக்க எனக்கு இவர்கிட்டேருந்து ஃபோன் வருது. அவனுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், 1 மந்த்து மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு 1 மந்த் கழிச்சு வாங்கோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அது எனக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப மிராக்கிள் தான். நான் போகிறதா வேண்டாமான்னு யோசிச்சுன்னு தான் நான் கிளம்பி போனது. அதுவே எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஜோதி சாய்க்கு சர்ப்ரைஸ் தான். அது ஜோதி சாய் உங்களுக்கு சொல்லுவோம் அப்புறமா. சர்ப்ரைஸ் தான் நாங்கள் போனது. அங்கே பார்த்தா எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. சரி, ஓகே, ஆப்ரேஷன் வேண்டான்டா. அது எவ்வளோ பெரிய மிராக்கிள். அந்த கால் வச்ச நேரமோ என்னவோ தெரியல, அது வந்து எனக்கு ஒரு சக்ஸஸாக நடந்தது. என் லைஃப்பில் பயங்கர மிராக்கிள் நடந்தது. இது போன வாரம் நடந்த ஒரு மிராக்கிள். அதுதான் சரி உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எப்படி இல்லை, சுவாமி எவ்வளோ பெரிய ஆபத்தை எப்படி கம்மியாக்கி கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு யாகத்தோட மகிமை என்னன்னு புரியறது இல்லையா? எங்கே இருந்தாலும் ஒரு யாகத்தில் நம்ம அட்டன் பண்ணுறோன்னா, அதில் பங்கெடுத்துக்கிறோன்னா, நம்மளுடைய ஆபத்துகள் இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சுவாமி அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறார், அதிலிருந்து நம்மளை ஒதுக்கி வைக்கிறார், நம்மளை அதிலேருந்து தள்ளி வைக்கிறது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறார். பிரச்சனைகள் வராமல் இருக்காது, ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய இடம்னா அது கண்டிப்பாக யாகங்கள் தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சாய், நம்ம வீட்டில் யாராக வேணா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்னு ஒரு விஷயத்துக்கு உள்ளே போனேன்னா அந்த வீட்டில் இருக்கிறவாளுக்கு ஒரு துளி நிம்மதி இருக்குமா? ஆப்ரேஷனுக்கு ஒரு பக்கம் செலவு நம்மக்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா? பணம்ங்கிறது அங்கே தண்ணி மாதிரி செலவாகும். ஓகேவா? அடுத்ததாக நம்மளால் வீட்டில் ரெகுலரான வேலைகளை அட்டன் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளால் ஸ்கூலுக்கு கரெக்டாக போக முடியுமா? நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் உதவிக்கு வரமாட்டாளான்னு அடுத்தவாளை டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்க சாயி, இது நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லி நம்மளாம் ஒரு பரிதியை வந்து லைன் பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு பார்டர் போட்டு வச்சுக்கிறோம். அது நடந்தால் தான் சுவாமியை நம்பணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. இந்த நாள் இனிமையான நாளாக போச்சுனாலே, நம்மளுக்கு சந்தோஷம் தர நாளாக அமைஞ்சதுனாலே போரும் சாயி. நிஜமாக சொல்கிறேன், சுவாமி நம்மளுக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் உண்மைதானே நான் சொல்கிறது இல்லையா? ஸோ இதை விட இம்பார்ட்டண்ட்டான சூப்பர்பான அடுத்த ஒரு மிராக்கள் காத்துட்டுருக்கு. அது யாரோடது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஆனால் அது ஒரு சஸ்பென்ஸ். ஆனால் சூப்பர்பான மிராக்கள் அதுவும் நீங்கள் கேட்டு ரொம்ப த்ரில் ஆகிடுவேள். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.